ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் OBS ஸ்டுடியோவை யூஸ் பண்ணி எப்படி யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு OBS ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா obsproject.comனு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். விண்டோஸா, மேக்கா, லினக்ஸானு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசியில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 MBக்கு OBS ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு டெஸ்க்டாப் பேஜ்லேயே ஷார்ட்கட் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்டார்ட் மெனு அழுத்தி OBS ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு செட்டப்பில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், சீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சோர்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆடியோ மிக்சரு, சீன்ஸ், ட்ரான்சிஷன், கண்ட்ரோல், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீன் ஷோ ஆகும். ஓகேவா? இதில் சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் செட் பண்ணிடுங்க. அந்த சீனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தான் சோர்ஸு. சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ எதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கேப்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது டெஸ்க்டாப்புடைய ஸ்க்ரீனையே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் இதை ஆட் பண்ணுறீங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸ் கேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆடியோ மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆடியோ, மைக்குன்னு இருக்கும். மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி கொடுத்து எந்த மைக்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. ஆடியோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல மியூட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், மியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸில் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்ட்ரீம் கீ அட்வான்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி யூடியூப்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீ இந்த இடத்துல போட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஸ்ட்ரீம் கீயை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ வாங்க. யூடியூப் ஸ்டுடியோ வந்ததுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கார்னரில் இந்த இடத்துல கோ லைவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த இடத்துல கிரியேட்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நவ் கொடுத்துட்டு ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ட்ரீமிங்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் ஸ்ட்ரீம் கீன்னு போட்டிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் OBS ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் வந்துட்டு அதில் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் ஸ்ட்ரீம் கீன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போதே வேணும்னா ரெக்கார்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்து ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே சேம் டைமில் பண்ணும்போது நீங்கள் நல்ல பிசி வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும், இல்லைனா லேக் ஆகும். கொஞ்சம் லோ எண்ட் பிசி வச்சுருக்கீங்க, ஸ்ட்ரீமிங் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரீமிங் என் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துலேயே ஸ்டாப் ஸ்ட்ரீமிங்கிற ஆப்ஷன் காட்டும். அது மூலமாகவும் நீங்கள் என் பண்ணலாம். இல்லைனா ப்ரௌசரில் அந்த கோ லைவ் பேஜுக்கு வந்தீங்கன்னாவே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னுங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஸ்ட்ரீமிங்கை என் பண்ணிக்கலாம். இந்த கோ லைவ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற செட்டிங்ஸை பற்றி சொல்கிறேன். அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இதில் என்னபிள் டிவிஆர்னு இருக்கும். இது என்னபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைவ் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க பேக்வேர்டு ஃபார்வேர்டெலாம் போய்க்க முடியும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பேக்வேர்டு ஃபார்வேர்டெலாம் போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ட்ரீமிங் லெட்டன்சின்னு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெட்டன்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் லைவ் வந்து கொஞ்சம் டிலேயாக அவங்களுக்கு ஷோ ஆகும். லோ லெட்டன்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிலேயாக இருக்கும். அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்தீங்கன்னா ரியல் டைமில் இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்குற மாதிரி டிலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோடைய குவாலிட்டி எப்படி செட் பண்ணுறதுனா OBS ஸ்டுடியோவிலேயே செட்டிங்ஸ் வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் மோடில் சிம்பிள் கொடுத்துருங்க. ஸ்ட்ரீமிங்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிட்ரேட்டு, நீங்கள் பிட்ரேட் அதிகப்படுத்திங்கன்னா குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடும் அந்தளவுக்கு தேவைப்படும். ஆடியோ பிட்ரேட்டே இருக்கிறதே விட்டுருங்க. வீடியோ என்கோடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேர் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்கோடர் வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரீமிங்க்கு செட் பண்ண மாதிரியே ரெக்கார்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா OBS ஸ்டுடியோவில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போதே இந்த மாதிரி OBS ஸ்டுடியோவுடைய ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் அப்படியே நிறையா தடவை தெரியும். இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜென்ரலில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் லாங்குவேஜ் இருக்கும். அதுக்கு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் OBS ஸ்டுடியோ விண்டோஸ் ஃப்ரம் ஸ்க்ரீன் கேப்சர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OBS ஸ்டுடியோவுடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா OBS ஸ்டுடியோவுடைய ஸ்க்ரீனை வந்து ஹைட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவுடைய ரெசல்யூஷனையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். உங்கள் பிசி என்ன ரெசல்யூஷனோ அந்த ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கங்க. அவுட்புட் ஸ்கேலும் அதையே செட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல்
காமன் எஃபிஎஸ் வேல்யூன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 எஃப்பிஎஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் டிலே வந்து OBS ஸ்டுடியோவிலேயே செட் பண்ணிக்க முடியும். நான் வந்து அந்த ஸ்ட்ரீம் லேட்டன்சின்னு சொன்னேன்ல, அதை வந்து நீங்கள் OBS ஸ்டுடியோவிலேயே வேணுனாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்ட்ரீம் டிலே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் டிலே எனேபிள் பண்ணிட்டு எவ்வளோ செகண்ட் வந்து டிலே ஆகணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரீகனெக்ட்னு இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை இன்டர்நெட் ப்ராப்ளம் இது வந்து லைவ் வந்து டிஸ்கனெக்ட் ஆனாலும் மறுபடியும் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஓகே நம்ம இந்த வீடியோவில் OBS ஸ்டுடியோவில் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணாச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே நெக்ஸ்ட் எதர் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.